ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முத்துவேலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் கண் விழிச்சிட்டாரு. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம சக்தி பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. குமார்கிட்ட வந்து, டே குமார், உன் பெரியப்பா உயிர் பொழைச்சிட்டாடா, மூச்சு பேச்சு இல்லாத கிடந்ததுமே எனக்கு உயிரே போச்சு, அவ்வளோ ஒரு பதட்டமாயிடுச்சு தெரியுமா, இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது குமார், சரி வா நம்ம உன் பெரியப்பாவை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஐயோ, பெரியப்பா கண் விழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பெரியப்பா கண் விழிச்சிட்டாரு, கண்டிப்பாக நம்மளை போட்டு கொடுத்துட்டு போகிறாரு, கதிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளை ஜெயிலில் அனுப்ப தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. சக்தி இருந்துட்டு, டே குமார், என்னடா பிதன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க, வாடா உள்ள. இல்லைப்பா நீங்கள் போங்க, எனக்கு இது பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. என்னடா நீ, இம்புட்டு நேரமாக நம்ம அண்ணனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பதட்டமாக இருந்தோம். இப்போது அவர் கண் விழிச்சிட்டாரு, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீ என்னமோ ஏதோ பறி கொடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சீக்கிரமாக பாத்ரூம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து உள்ளே போயிட்டு இங்கே நம்ம முத்துவேலை பார்த்து பேசுகிறாங்க. அண்ணே அண்ணே, உங்களுக்கு எதுவும் இல்லைண்ணே, உங்களுக்கு நல்லா இருக்குல்ல அண்ணே, அண்ணா உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டோண்ணே, உயிரே இல்லைண்ணே என் உடம்புல, இப்போ தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கதிர் பையில நான் சும்மா விட மாட்டேனே, அப்போவே நான் படித்து சொன்னேன், அந்த கதிர் பையன் கூட சவகாசம் வச்சுக்காதீங்க, அவங்க பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம அந்த கதிர் பையன் கூட நீங்கள் ஒன்றா ஜோடி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி உங்களை கொலை பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி, அது வந்து கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை அண்ணே, இப்போ கூட நீங்கள் திருந்தவே இல்லைல்ல அண்ணே, அண்ணே அந்த கதிர் பையலை பற்றி எதுவும் பேசாதீங்க, அவன் தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் முத்துவேல்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் முத்துவேல் சொல்கிறத கேட்காம அவர் பாட்டுக்கு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. பயங்கர கோபம் வந்து சேர் மேலே உட்காடுறாங்க. என்ன இந்த அண்ணன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, அந்த கதிர் பையன் எவ்வளோ பெரிய பொறுக்கி பையன், ஃப்ராடு பையன்றதை நம்ம எடுத்து சொல்லி வச்சு அவருக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா கொலை பண்ண முயற்சி பண்ணியுமே அண்ணனுக்கு புத்தி வரலையே, சே அந்த கதிர் பையன் அந்த அளவுக்கு மந்திரம் பண்ணி வச்சுருக்கான், எப்படி இவர் மனசில் இருந்து அந்த கதிர் பையனை தூக்கி போட வைக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே குமார் பாத்ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அதாவது வெளியே எல்லார் முன்னாடியுமே அப்படியே தில்லாக நின்றுக்கிட்டு இப்போ ரூம்குள்ளே, அதாவது பாத்ரூம்குள்ளே வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வெளியே வரவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்மளை அவமானமாக பார்ப்பாங்களே, பெரியப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழியை திருப்பி போட்டுட்டா என்ன பண்ணுறது, பெரியப்பாவை நம்ம தெரியாமல் தானே நோக்கி தள்ளிவிட்டோம், ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பெரியப்பா முகத்தில் நம்ம எப்படி போய் முடியும் அப்படின்னலாம் இங்கே குமார் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாத்ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிரை வந்து அவங்க, அதாவது ஜெயிலுக்குள்ளே அவங்க கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கதிர்கிட்ட கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே விசாரிக்கிறாங்க, அதாவது வாய் மூலமாக தான் விசாரிக்கிறாங்க, அடிதடி எதுவுமே இல்லை. உடனே இன்ஸ்பெக்டர் வராங்க. என்னையா இவன் உண்மையை சொன்னானா இல்லையா, இவன் தானே முத்துவேல் ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது, இவன் வாயாலே இவன் ஒத்துக்கினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இங்கே கான்ஸ்டபிள் இருந்துட்டு, இல்லை சார், நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், ஆனால் நான் எதுவும் பண்ணலைன்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இவன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, சரி சரி நீங்கள் எல்லாருமே வெளியே போங்க, நான் கவனிச்சுக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கதிர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சொல்லுடா, நீ தானே கொலை முயற்சி பண்ண பணத்துக்காக ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய பழியை போடுறீங்க, உண்மையாகவே நான் கொலை முயற்சியெல்லாம் பண்ணவே இல்லை, அவர் தெரியாமல் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு, அதனால தான் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நான் பதட்டத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினே தவிர மற்றபடி அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. அப்போவுமே எங்கள் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, என்னடா பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டால் ஏதாவது ஒரு கதையை சொல்ல வேண்டியது, நாங்கள் நீங்கள் சொல்கிற கதையை நம்பிக்கிட்டு ஆமாம் ஆமாம் சாமி போட முடியுமா, இங்கே பாருடா, தப்பு பண்ணுற எல்லாருமே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அது உனக்கு வேணால் நியாயமாக படலாம், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு நியாயமாக படாது, எது நியாயமோ அதை தான் நாங்கள் செய்வோம், அவரை நீ கொலை முயற்சி, அதாவது கொலை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்க, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், ஒழுங்காக வாயால் ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தண்டனை காலம் கம்மியாகும், இல்லை நாங்களாக
அடித்து விசாரிக்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமான ஆயுட்கால தண்டனை தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம கதிருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே அவங்களுக்கு சுத்தமாக புரியல. இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க சார், அவர் என் மாமனார், அவரை போய் நான் எப்படி கொலை பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நினைப்பேன்? பணத்துக்காக தான். இப்போல்லாம் பணத்துக்காக என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பணத்துக்காக அதாவது ஒரு உசுரை எடுக்கிறதுக்கு கூட நீங்களாம் தயங்க மாட்டேங்கிறீங்க. உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படி வாயில் விசாரிக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் வச்சு பயங்கரமாக அடி பொழக்கிறாங்க. கதிர் அடி தாங்க முடியாமல் வழியில் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா இவ்வளோ அடி அடிக்கிற? வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன்ல நீ, உன்னை இருடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய ஒரு கோலாக எடுத்துகிட்டு வந்து இன்னும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில் அங்கங்கே லைட்டாக அப்படியே ப்ளட்டுமே வர ஆரம்பிச்சிடுது. இவ்வளோ அடிச்சுமே நீ சொல்லவே இல்லையா? சரி சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வரேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு தம்பி, அது வரைக்கும் உனக்கு சோறு கஞ்சி தண்ணி பச்சை தண்ணி கூட இல்லைடா உனக்கு, நீ எப்போ உண்மையை ஒத்துக்கிறியோ அப்போ தான் உனக்கு தண்ணி கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க. ஸோ பயங்கரமாக அடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால வழியில் ரொம்பவே பாடுபடுறாரு நம்ம கதிர். கதிர் பேசாமல் உண்மையை சொல்லியிருக்கலாம். அதாவது தப்பு பண்ணது குமார் தான். ஸோ குமார் தான், தெரிஞ்சோ தெரியாமலோ குமார் வந்து நூக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதை சொல்லியிருந்தா நம்ம கதிர்க்கும் கஷ்டம் இல்லை, அதே சமயம் தெரியாமல் நூக்கி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று குமார் சொல்லி அவருமே தப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. எங்கள் முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் இது மூலமாக வெளியே வந்துருமோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும், அதே சமயம் நம்ம முத்துவேல் மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கணும், அவர் ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாது, அவர் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ கதிர் வந்து இவ்வளோ அடியுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முத்துவேல் வாயாலிருந்து உண்மை என்ன, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் நம்ம கதிர் தப்பிச்சு வர முடியும். ஸோ இப்போது கதிருமே இதெல்லாம் ஒரு வழியே இல்லை, மாமாவோட நிம்மதியும் சந்தோஷமும் அவரோட ஹெல்த்தும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும்தான் இப்போ வரைக்குமே நம்ம கதிர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது ராஜி வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. என் கதிர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அவனை போய்ட்டு ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, எப்படி அவனை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே கதிரை பற்றி யோசனையில் பேச்சில் தான் இருக்காங்க, பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே. ஸோ அந்த டைமில் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ராஜிக்கு கால் வருது. அப்பாவுக்கு அதாவது கான்ஷியஸ் வந்துருச்சு, நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ராஜிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அத்தை அத்தை அப்பா கண் விழிச்சிட்டாரா, நம்ம இப்போ எல்லாருமே போயிட்டு அப்பாவை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட பேச வராங்க. ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூப்பிடுறாங்க. ஸோ ராஜிக்கிட்ட வார்த்தையை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கதிர் எங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் ராஜி, ஏன் அழுகுற? அப்பா அப்பா உங்களுக்கு எப்படிப்பா இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேம்மா, கதிர் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம ராஜி அழுதுகிட்டே கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, அதாவது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கள, அதுக்கு கதிர் தான் காரணம், கதிர் தான் கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த குமார் சொன்னான். குமார் வந்து நேரில் பார்த்த சாட்சியாக சொன்னதுனால அவனை எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த குமாருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், குமார் தான் நம்மளை கீழே அதாவது நூக்கி தள்ளி விட்டதே, அப்படி இருக்கிறப்போ அபாண்டமாக கதிர் மேலே பழியை போட்டு வச்சுருக்கானே, அவனை அப்புறமா கவனிச்சுப்போம். இங்கே பாரு ராஜி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க எதையோ. உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, கதிர் உங்களை நூக்கி விட்டாரான், அது மட்டும் இல்லாமல் உங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணானாப்பா, கண்டிப்பாக அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனால் நடந்தது என்னன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுப்பா, அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விலாவரியாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம ராஜி வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுமே, இங்கே பாருமா, நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் கதிரெல்லாம் கிடையாது, நானாக தான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது குமார் தான் நோக்கி தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மறைச்சிடுறாங்க. என்னன்னு தெரியல, நம்ம முத்துவேல் வந்து ராஜிக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலை. ஸோ நானாக தான் விழுந்தேன், கதிருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கதிர் தான் என்னை காப்பாற்றினதுன்ற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் ராஜிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ ஏன்ப்பா குமார் அண்ணன் எதுக்காக கதிர் மேலே பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பழைய கோவம் ஏதாவது இருந்திருக்கும், அதனால் பழி போட்டிருப்பான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் இப்போவே
ஸ்டேஷனில் பேசி கதிரை வெளியே விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே விசாரணைக்காக போலீஸுமே வந்துடுறாங்க. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜு இருந்துட்டு, சார் என் அப்பாவே சொல்கிறாரு பாருங்கள், என் அப்பா இப்படி இருக்கிறதுக்கான காரணம் கதிர் கிடையாது. அபாண்டமாக அந்த குமார் கதிர் மேலே பழிய போட்டு ஜெயிலில் தள்ளிட்டான். தயவு செஞ்சு என் கதிருக்கு வெளியே விடுங்க, என் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, இருமா விசாரிக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் வெளியே இருமா, பாதிக்கப்பட்டவர்கிட்ட விசாரிச்சாதான் அது கரெக்டாக என்ன உண்மை என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விளம்பரம் நமக்கு தெரியும். கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே வெளியே இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி வா ராஜி வெளியே வா, அதான் கதிர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ பயப்படாத, கண்டிப்பாக கதிரை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சமாதானப்படுத்தி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போலீஸுமே இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், உங்கள் மருமகன் தான் உங்களை கொலை முயற்சி பண்ணதான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, உங்கள் தம்பி தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதை நேரில் பார்த்த சாட்சியாக குமார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது விஷயமா உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கலான்னு வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிற உண்மையில் தான் என்ன நடந்ததுன்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் யார் குற்றவாளி அப்படிங்கிறதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்கள் சார், அங்கே என்ன நடந்தது, உங்களை யார் நோக்கி தள்ளிவிட்டது, உங்களை கொலை முயற்சி பண்ணாங்களா, இல்லை வேறு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ முத்துவேலுமே, என் மருமக பிள்ளை கதிர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அவன் தம்பி என்னை காப்பாற்ற மட்டும்தான் செஞ்சது, தயவு செஞ்சு கதிரை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உங்களுக்கு எப்படி சார் அடிபட்டது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள், அந்த கதிரால் உங்களை இன்னும் பண்ண முடியாது, அந்த கதிருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு மோசமானவன்லாம் கதிர் கிடையவே கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், சொக்க தங்கம், அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, அவன் எனக்கு உதவி மட்டும்தான் செஞ்சுருக்கான், அவனால் எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. சரிங்க சார், உங்களுக்கு எப்படி சார் அடிப்பட்டது அது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து நாங்கள் 2 பேரும் தோப்புக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போது கால் தடுக்கி தான் நான் கீழே விழுந்து திண்ணையில் விழுந்து அடிபட்டுருச்சு சார், மற்றபடி வேறு யாருமே என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கல, வேணும்னு எனக்கு அடிப்பட வைக்கணும்னு நினைக்கல, நடந்தது அதுதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸுமே சரிங்க சார், நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் சைன் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம ராஜி நம்ம ராஜி, பாண்டியன், கோமதி இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. ஏதாவது போலீஸ் கூடவே போகிறாங்க, ஏன்னா கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ கதிரை வந்து வெளியே விடுவாங்க இல்லையா, அதனால் கதிரை கூட கூட்டிகிட்டு வருவோன்றதுக்காக இவங்க 3 பேருமே போகிறாங்க. அதாவது பாத்ரூம் போன இங்கே குமார் இன்னுமே வரல. சக்தியில் இருந்துட்டு, என்ன இந்த குமாரை அளவே காணும், அவன் முகமும் ரொம்ப நேரமாக சரியில்லாமல் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் பெரியப்பான்னு உயிரவே விட்டுக்கிட்டு இருந்தான், பெரியப்பா கண் விழிச்சதும் வந்து பார்க்க கூட இல்லையே, பாத்ரூம் போனவன் இன்னும் வரலையே, இன்னுமா பாத்ரூமில் உட்காந்துட்டு இருப்பான், ஒரு வேளை பாத்ரூமை கட்டணம் கட்டிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்ன இவன் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குமார் கொஞ்ச நேரம் கழித்து வராங்க. டேய் குமார், என்னடா ஏன்டா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, உன் பெரியப்பா உயிர் பொழைச்சி வந்திருக்காரு, அவர் கூட பேசாமல் போய் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்க, என்னடா ஆச்சு உனக்கு, இம்புட்டு நேரமாக பாத்ரூமில் இருக்க, வயிறு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது நம்ம டாக்டர்கிட்ட பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான்ப்பா படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன படுத்து தூங்கிட்டியா, என்னடா சொல்கிற, போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, கேட்டால் படுத்து தூங்கிட்டேன்ற, என்ன பாத்ரூமு அவ்வளோ நல்லா வாசமாக இருந்ததா என்ன, ஐயோப்பா நீங்கள் வேற, ச்சே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே கண்ணா சேர்ந்து தூங்கிட்டேம்மா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் பைத்தியம் இது பிடிச்சிருச்சா இவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே குமார் வந்து சக்திவேல்கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை, ஏன்னா கண்டிப்பாக சக்திவேலுமே கோவப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாங்க, அதனால் இங்கே குமார் இப்போ வரைக்குமே சக்திவேல்கிட்ட கூட என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது கதிர் மயங்கி இருக்காங்க. ஸோ அடித்து அடி, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமல் விட்டு வச்சுருந்துருப்பாங்க, அதனால் மயங்கி இருக்காங்க. இப்போது கான்ஸ்டபிள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஜெயில் கதவை. இப்போ அவங்க இப்போ மயக்கத்தில் இருக்கிறதுனால உடனே 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து முகத்தில் தண்ணியை தெளித்து 2 பக்கமும் 2 பேரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கதிர் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு இங்கே ராஜு பயங்கரமாக அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க, இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமாக அழுகுறாங்க. கதிர் அத்தை அங்கே பார்த்தீங்களா கதிரை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவன் தப்பே பண்ணல, தப்பு பண்ணாமல் இவன் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஓடி போய் கதிரை பிடிச்சிக்கிறாங்க. கதிர், என்ன கதிர் இப்படி அடிச்சிருக்காங்க, நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல, அங்கே என்ன நடந்ததுன்றதை விலாவரியே சொல்லியிருந்தா உன்னை விட்டுருப்பாங்கல்ல கதிர் அப்படின்னு சொல்லவும், நான் சொன்னேன் ராஜி, யாருமே நான் சொல்கிறத கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன், நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தானே உன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உன்னை ரிமாண்டே பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை ரிமாண்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி அடிச்சிருக்காங்களே, இதுக்கு நான் நியாயம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து போகவும், ராஜி வா ராஜி, முடிஞ்சு போனது முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக சும்மா பேசிக்கிட்டு இருக்க, வா நம்ம உன் அப்பாவை பார்க்க போகலாம். கதிர், என்ன கதிர் உன்னை இப்படி அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, நான் இப்படியே உன்னை கூட்டிகிட்டு போகணுமா, இதுக்கான நியாயத்தை கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, விடு ராஜி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதனால் நம்ம அதாவது ராஜியுமே சைலண்ட்டாக அழுதுகிட்டே நம்ம கதிரை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு வராங்க. கோமதியுமே பயங்கரமாக அழுகுறாங்க, தன்னோட பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே, ஏண்டா கதிர், எப்போவுமே நீ தப்பு பண்ணாமல் தன் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறது தான் உன் வேலையே, ஐயோ கடவுளே என் பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா, நாசமாக போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே பயங்கரமாக அழுதுடுறாங்க. பாண்டியனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கதிர், உன்னை இப்படி ஒரு நிலமையில பார்க்குறதுக்கு என்னால் முடியலடா, ஒரு அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன்டா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிர், ஏன் கதிர் நீ இப்படி இருக்கணும், மற்றவங்களுக்காக நீ ஏன் இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு இருந்துட்டு, என்னம்மாம்மா என்னென்னமோ சொல்கிறீங்க, மற்றவங்களுக்காகனா புரியல. உடனேங்க நம்ம கதிர் இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லை ராஜி, அவர் அப்படி தான், மற்றவங்கன்னா அதான் உன் சித்தப்பாலாம் ஏதோ ஒரு சதி பண்ணி தானே என்ன ஜெயிலுக்குள்ளே அனுப்புனாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக இங்கே நம்ம ராஜியை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ராஜிக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது, யாருக்காகவோ கதிர் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருக்கான். கதிர் அதாவது யாரோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் பழியை தூக்கி தான் மேலே போட்டுக்கிட்டு இருக்கான் கதிர், என்னன்னு கண்டுபிடிக்கணும், யார் இதில் முக்கியமான குற்றவாளின்றவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும், கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே வெளியே ஹாலில் வந்து இங்கே சக்திவேலும் குமாரும் உட்காந்துருக்காங்க. இங்கே குமாரை பார்த்து நம்ம கதிர் முறைச்சிக்கிட்டே போகிறாங்க, உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே. உடனே சக்திவேல் இங்கே குமார்கிட்ட, பாத்தியா பரதேசி பையனுக்கு வந்த வாழ்வு, அண்ணன் என்ன தான் அந்த கதிர் பையலை பற்றி தப்பாக பேசினாலும் அவர் கதிரை தப்பாலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாரு, கதிரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு குமார். இதெல்லாம் முடக்கி வைக்கணும், ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த கூத்தெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் கதிர் மட்டும் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான், மொத்த சொத்தையும் ஆட்டிய போட போகிறான், நம்ம தலையில் நாமம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள நம்ம முத்துவேல்கிட்ட இது கதிர் வந்து போய் பார்க்குறாங்க. கதிர் வந்து அங்கங்கே அப்படியே முகமெல்லாம் காயம் பட்டிருக்கு, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம முத்துவேல். கதிர், என்ன தம்பி கதிர் இப்படி ஆகிப்போட்ட, இப்படி ஆகிட்டுருக்கு, ஏன் யார் அடிச்சது உன்னை அப்படி சொல்லிட்டு உடனே ராஜு இருந்துட்டு, அப்பா எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கப்பா, உங்களை கொலை முயற்சி பண்ணதா சித்தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸை ஸ்ட்ராங் ஆக்கி இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே குமார் தான். அதாவது குமார் அண்ணனுமே சாட்சி சொல்கிறதா சொல்லி இவரை எப்படி போட்டு அடிக்க சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கப்பா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உள்ளேருந்து எந்திரிச்சு வெளியே வராங்க. உடனே ராஜு இருந்துட்டு, அப்பா எங்கப்பா போகிறீங்க, நில்லுங்கப்பா, இந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயின் எடுத்து நடக்கக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு, இருமா ஒரு நிமிஷம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வெளியே வராங்க. வெளியே இங்கே முத்துவேல் வந்ததுமே உடனே உட்காந்துக்கிட்டு இருந்த குமாரும் சக்திவேலும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பின்னாடியே கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ முத்துவேல் இருந்துட்டு இவ்வளோ கோவமாக இருக்காங்க, குமாரை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே சக்தி இருந்துட்டு, அண்ணா என்னன்னாச்சு, ஏன்னா இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்காக நீ கதிர் மேலே கேஸ் கொடுத்த, அண்ணா என்னண்ணே கேஸ் கொடுக்காம வேற என்ன நான் பண்ண சொல்கிறேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கானா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே
முத்துவேல் இருந்துட்டு கோவத்தில், இங்கே பாரு சக்தி, நான் இந்த நிலமையில் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இதோ இங்கே நிற்கிறானே கதிர் கிடையாது, இதோ அங்கே நிற்கிறானே குமார், அவன் தான் என்னை நூக்கி தள்ளி விட்டது. அவன் நூக்கி தள்ளி விட்டதுனால தான் நான் தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்தேன். என்னை காப்பாற்றினது இதோ நிற்கிறானே கதிர் தம்பி, இவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் அங்கேயே போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம முத்துவேல் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே குமார் அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. சக்திவேலுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங் தான். இப்போ வரைக்குமே சக்திவேல் கிட்ட கூட இந்த விஷயத்த நம்ம குமார் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே ஒரு பார்வை தான் அப்படியே ஸ்லோ மோஷனில் இங்கே சக்திவேல் வந்து குமாரை பார்க்குறாங்க. குமார் அப்படி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்னடா குமார், அண்ணன் சொல்கிறது உண்மையா? அது வந்து உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, போலீஸ் கூட என்னை வந்து விசாரிச்சாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன், யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்லி அனுப்புனேன். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னை கீழே நூக்கி விட்டதும் இல்லாமல் பழியை தூக்கி கதிர் மேலே போட்டு வச்சுருக்கான். இவனை மாதிரி ஒரு ஃப்ராடு பையனை நம்ம வளர்த்ததுக்கு நம்ம தான் வைக்கப்படணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. கேட்டியாடா அண்ணன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சுன்னு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு தடிமாடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுக்குறாங்க இங்கே சக்திவேல் வந்து குமாரை. முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லி தொலைச்சானா, சொல்லியிருந்தா கூட நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சக்திவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ராஜிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா ராஜி கதிர் ஜெயிலுக்குள்ளே, அதாவது ஸ்டேஷனுக்கு போனப்பத்திலிருந்தே ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. எப்படியாவது கதிரை வெளியே கொண்டு வந்துடணுன்ற ஒரு நினப்பு மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படி திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் அப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான். அதனால் பயங்கர கோவமாக போயிட்டு குமாரோட ஷர்ட்டை பிடிச்சி, இங்கே பாரு, உன்னை என் அண்ணன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. உனக்கெல்லாம் இப்படி செய்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது? பெரியப்பாவை நீ தான் கொலை பண்ணணும்னு நினச்சிருக்க, ஆனால் அந்த பழியை தூக்கி என் புருஷன் மேலே போட்டிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? போலீஸு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தியா? நீ தான் என் அப்பாவை கொலை பண்ணணும்னு நினச்சிருக்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, ஐயோ ராஜி, சத்தியமாக நான் கொலை பண்ணணும்னாலாம் நினைக்கல. நானும் கதிரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ பெரியப்பா வந்து தடுத்தாரு. ஏதோ தெரியாமல் கோவத்தில் சும்மா பிடிச்சி தான் தள்ளி விட்டேன். ஆனால் பெரியப்பாவுக்கு இப்படி அடிப்பணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன். நீ அங்கேயே இருந்து என் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல. பதட்டத்துலேயும் பயத்துலேயும் எங்கடா நம்ம அம்மாவை பழிய போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஆனால் என் புருஷன் கதிர் தானே என் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணது. கரெக்டான நேரத்தில் அட்மிட் பண்ணலை அப்படின்னாலுமே அப்பாவோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும்ல. என் அப்பா இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அது மட்டும் இல்லாமல் கதிரை பிடிச்சி எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தல. எல்லாத்துக்கும் காரணம் நீ. தப்பு செஞ்சது நீ, தண்டனை அனுபவிக்கிறது என் புருஷன் கதிரா? டேய், உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராஜி ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ராஜி ஏன் இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாரு, என் தம்பி, என் பையன் குமார் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ தெரியாமல் தான் நோக்கி தள்ளி விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்தி வந்து சொல்கிறாங்க. போதும் நிறுத்துங்க சித்தப்பா, நீங்களும் சேர்ந்து தானே என் புருஷன் கதிரை உள்ள தள்ள பார்த்தீங்க. என் புருஷன் எந்த தப்புமே பண்ணாமல் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமெல்லாம் எப்படி பாருங்கள் அடிபட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து உங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு ராஜியோட காலில் விழுந்து, ராஜி என்னை மன்னிச்சிரு ராஜி, ரொம்ப தப்பு தான் ராஜி, நான் ஏதோ பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு தான், உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை போலீஸில் மட்டும் பிடிச்சி கொடுத்துடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ராஜிமா விடுமா, ஏதோ போனால் போயிட்டு போகுது, யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் போலீஸ்கிட்ட கூட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லாமல் நானாக தடுக்கி தான் விழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் அந்த குமார் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கதிரை எந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கதிர் தம்பி எப்படி போட்டு அடிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, அதாவது கதிர்கிட்ட வந்து, தம்பி என்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் எதுக்கு தம்பி, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் இதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நினைக்காதீங்க, உங்களோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானுமே இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லலை. தயவு செஞ்சு நீங்கள் ப்ரெஷர் ஆகாமல் இருங்க, உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும், உங்களோட உடம்பு முக்கியம் ரொம்ப அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ மாமா, என்ன மாமா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ராஜி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா, இப்படி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம அதாவது
முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே சக்திவேலுக்கும் குமாருக்கும் பத்திக்கிட்டு எரியுது. எல்லாம் போச்சு, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இனிமேல் நம்ம நடு தெருவு தான் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. சரி, சக்திவேல் வந்து எல்லார் முன்னாடியும் நல்லவனாக ப்ரொஜெக்ட் ஆகணும் இல்லையா? அதனால் சக்திவேல் குமாரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. பாத்தியாடா நீ எவ்வளோ பெரிய எனக்கு நல்ல பேர் தேடி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, உன் பெரியப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துருந்துச்சு அப்படின்னா உன்னை கொன்று போட்டிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சீன் போடுறாங்க. உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, விடு சக்தி, நடந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நடந்த பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.